உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க அம்மா எதுக்கு கூப்பிடுற? அமைதியா இரு. அவங்க தானே கொடுத்துட்டு போனாங்க, அவங்க கிட்டயே நான் கேக்குறேன். கூப்பிடாத. சைலண்டா இரு. சொல்லு மருமகளே. அத்தை, வீட்டுக்கு வந்துட்டு போனீங்களா? ஆமா ஆண்டாளு, உங்க வீட்டுல குடுத்துட்டு போன நகையும் பணத்தையும் குடுத்துட்டு போக வந்தேன். அத்தை, இந்த நகை பணம் எல்லாம் உங்ககிட்ட யார் கொடுத்தாங்க? உன் புருஷன் அழகரு தான் கொடுத்தான். நான் சும்மா கோவத்துலதான் ஆண்டாள் அப்படி பேசினேன். மற்றபடி இந்த நகை பணம் எல்லாம் உனக்கும் உன் புருஷனுக்கும் தான். அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அத்தை, சரிங்க அத்தை, நான் கால் பண்றேன். ஏண்டா எடுபட்டு போயல, நீயே போய் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு எங்களை சொல்றியா? ஏமாப்ல, எங்க எல்லாரையும் விட உங்களுக்கு தான் ஆண்டாள ரொம்ப பிடிக்கும்னு காட்டிட்டீங்கல்ல. நகையை கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும், அவர்கிட்ட 100 சவரன் நகையும் 80 ரூபாயும் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேளுங்க. அது ஒன்றும் இல்லை, மதுரையில் ஒரு நகை கடையில் ஒரு 100 பவுன் நகையை கொள்ளை அடிச்சிட்டேன். அப்படியே பக்கத்தில் ஒரு பேங்க்கில், உங்கள் பேங்க் தான், உங்கள் காசு அதில் இருக்குதுல்ல, அதுலேருந்து 25 லட்ச ரூபாய் ஆட்டை போட்டேன். இதுல கிண்டல் பண்ணலாம் ஒன்றும் இல்லை. எனக்கும் அப்பா கேட்ட கேள்விய கேட்கணும் தான் தோணுது. இவ்வளோ நகையும் பணமும் உன்கிட்ட எப்படி வந்துச்சு? அதெல்லாம் ஏன் நகை இல்லடி, எல்லாமே உனக்கு சேர வேண்டியது தான். என்ன பார்க்குற? எங்கள் அப்பத்தா பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கார்ல, எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னையெல்லாம் வீட்டில் புள்ளே இல்லைன்னு சொல்கிறப்பெல்லாம் எனக்கு இருந்த ஒரே ஒரு உறவு எங்கள் அப்பத்தா மட்டும்தான். எங்கள் அப்பா எப்படி எனக்கு சொத்துல எதுவுமே கொடுக்க மாட்டாருன்னு எங்கள் அப்பத்தா யோசிச்சிருக்கும் போல. அதனால சாகிறதுக்கு முன்னாடி அதோட பரம்பரை நகை 100 பவுனையும், அதுக்கப்புறம் அதோட பூர்வீக இடம் ஒன்று ஆண்டிப்பட்டியில் இருந்துச்சு, அதை விற்று பணமாக்கி அதை அப்படியே பேங்க்ல வச்சுட்டு போயிருச்சு. அதான் இதெல்லாம் உனக்காக தான். ஏண்டா இவ்வளோ நாளா வெளியவும் எடுக்கல, செலவும் பண்ணல? எங்க அப்பத்தா சாகிறதுக்கு முன்னாடி இதுல இருந்து ஒத்தரவை கூட எடுத்து செலவு பண்ணக்கூடாதுன்னு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே என் பொண்டாட்டி கையில கொடுத்து அதுக்கப்புறம் தான் செலவு பண்ணணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கி செத்துருச்சு. அதனால தான் என்ன கஷ்டம் வந்தாலும் இது வரைக்கும் இந்த பணத்தை நான் தொடல. அது மட்டும் இல்ல, இந்த மொத்த நகையில ஒத்த நகையில கூட நான் கை வைக்க கூடாதுன்னு இது எல்லாமே என் பொண்டாட்டி தான் என்கிட்ட சத்தியம் வாங்கிருச்சு. அதனாலதான் எல்லாத்தையும் வச்சிருந்தேன் அப்படியே. அதுக்கு தேனாப்புல சூழ்நிலை வந்துச்சு, போ எடுத்து கொடுத்துட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.